ஹாய் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் 12th எல்லோரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பயிற்சி 1.4 4வது கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பயிற்சி 1.4 2வது கணக்கு 3வது கணக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எடுத்துக்காட்டு 1.7 1.4 அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் தெரியாத சம்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சம்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ இந்த சம் பாருங்கள். உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட்டும் சொல்கிறேன், அதுவும் நீங்கள் நோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஒரு மீன் தொட்டியை பம்பு ஏ மற்றும் பம்பு பி என்பன ஒன்றாக சேர்ந்து 10 நிமிடங்களில் நீரை நிரப்பும். சரி, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு மீன் தொட்டி இருக்குது. ஓகே, ஒரு மீன் தொட்டி இருக்குது. அதில் 2 பம்பு செட் இருக்குது. மொதல் பம்பு செட்டு பேர் பம்பு ஏ செட்டு, இன்னொரு பம்பு செட்டு பேர் பம்பு பி செட்டு. இந்த 2 பம்பு செட்டும் சேர்ந்து அந்த மீன் தொட்டியை 10 நிமிடங்களில் நீரை நிரப்பிடுது. இப்போ நீங்கள் அந்த 2 சுவிட்ச் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா பம்பு ஏ செட்டும் பி செட்டும் அந்த மீன் தொட்டியில் தண்ணியை எத்தனை நிமிஷத்தில் நிரப்புது? 10 நிமிடங்களில் நீரை நிரப்பிடுது. சரியா? அடுத்து பாருங்க, பம்பு பி ஆனது நீரை உள்ளே அல்லது வெளியே ஒரே வேகத்தில் அனுப்ப இயலும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பம்பு பி ஆனது பம்பு செட்டு மட்டும் நீரை அந்த தொட்டிக்குள்ளே அப்படியே ஒரே நீரையாக வச்சுருப்போம், இல்லை மாற்றிட்டு தானே இருப்போம். அப்போ அந்த பம்பு பி செட் ஆனது மட்டும் நீரை உள்ளே அனுப்புறதுக்கும் சரி, அந்த உள்ளே இருக்க நீரை வெளியே அனுப்புறதுக்கும் சரி ஒரே வேகத்தில் இதை பண்ணிடும். நீரை உள்ளே அனுப்புனாலும் ஒரே வேகம், அந்த நீரை மீன் தொட்டியிலேருந்து வெளியே அனுப்பணுனாலும் ஒரே வேகத்தில் பண்ணிடும். ஓகேவா? கவனி, எந்த பம்பு செட்டு வெளியும் ஒரே நேரத்தில் அனுப்பும்? பம்பு பி செட்டு. எதிர்பாராத விதமாக பம்பு பி ஆனது நீரை வெளியே அனுப்பினால், சரியா? நல்லா கவனிங்க. எதிர்பாராத விதமாக பம்பு பி ஆனது நீரை வெளியே அனுப்பினால் தொட்டி நிரம்ப 30 நிமிடங்கள் ஆகும் எனில். சரி, இப்போ ஏ செட்டு பி பம்பு செட் இருக்குது. ஏ பம்பு செட்டிலேருந்து தண்ணி உள்ளே போய்கிட்டு இருக்கு. எதிர்பாராத விதமாக பம்பு பி செட்டிலேருந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கு பதிலாக நீரை என்ன பண்ணிருச்சு? வெளியே அனுப்பிடுச்சு. அப்படின்னா அந்த மீன் தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா? 30 நிமிடங்கள் ஆகும். நல்லா கவனிக்கணும். அந்த மீன் தொட்டியில் பம்பு செட்டு ஏ நீரை உள்ளே விட்டுட்டு இருக்கப்போ பம்பு செட்டு பி நீரை வெளியே எதிர்பாராத விதமாக அனுப்பிடுச்சுன்னா அந்த பம்பு செட்டு நிறைய 30 நிமிடங்கள் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு பம்பும் தொட்டியை தனித்தனியாக நிரப்ப எவ்வளவு காலம் ஆகும்? நல்ல கவனிங்க. ஒவ்வொரு பம்பும் தொட்டியை தனித்தனியாக நிரப்ப எவ்வளவு காலம் ஆகும்? அப்போ அந்த மீன் தொட்டியை பம்பு ஏ செட்டு மட்டும் எவ்வளோ நேரத்தில் நிரப்பி முடிக்கும்? பம்பு பி செட்டு மட்டும் அந்த மீன் தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரப்பி முடிக்கும்னு கேட்குறாங்க. இங்கே கிராமரின் விதியை பயன்படுத்தி இதை என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதை எழுதிக்குவோம். சரி, இப்போ கவனிங்க, என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள். ஏ மற்றும் பி பம்புகள் 1 நிமிடத்தில் மீன் தொட்டியை நிரப்பும் அளவு. இந்த ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் மீன் தொட்டியை நிரப்புன்னு பார்த்தோம்? 10 நிமிடங்களில் நிரப்புன்னு பார்த்தோம். இங்கே என்ன கேட்குறாங்க? என்னென்னு எழுதியிருக்கோம்? 1 நிமிடத்தில் மீன் தொட்டியை எவ்வளோ அளவு நிரப்பும் அப்படின்றத நம்ம எழுதியிருக்கோம். அப்போது 10 நிமிடத்தில் 1 நிமிடத்தில் எவ்வளோ அளவு அது நிரப்ப முடியுமோ அதுதானே 1 நிமிடத்தில் அப்படின்னு எழுதியிருக்கோம். 10 நிமிடத்தில் 1 நிமிடத்தில் எவ்வளோ அளவு நிரப்புமோ அந்த அளவு தானே. அப்போ என்னது? 1/10. புரியுதா? ஏ மற்றும் பி பம்புகள் 1 நிமிடத்தில் மீன் தொட்டியை நிரப்பும் அளவு அந்த 10 நிமிடத்தில் 1 மடங்கு. அப்படி தானே? 10ல் 1 பங்கு. அப்போ 1/10. சரியா? இப்போது இன்னொன்று அதே மாதிரி தானே. ஏ அப்படின்ற பம்பு செட்டு 1 நிமிடத்தில் தான் 1 பங்கு தான் நிரப்ப போகுது. அப்போ 1/A. ஓகே, 10 நிமிடத்தில் 1 நிமிடம் தான் நிரப்ப போகுது. அப்போ 1/A. அடுத்து பி பம்பு செட்டு 1/B இஸ் ஈக்குவல் டு இதை 1/10ன்னு எழுதிக்கிறோம். ஓகே. அடுத்து சரி, அடுத்து பாருங்கள். மொத்தம் 10 நிமிடம் ஆகுது. அதில் 1 நிமிடத்தில் எழுதியாச்சு. இப்போ கவனிங்க. இப்போது ஏ நீரை நிரப்பும் போதும் ஏ அப்படின்ற பம்பு செட்டு நீரை நிரப்பிக்கிட்டு இருக்கு.
பி நீரை வெளியேற்றும் போதும் பி அப்படிங்கிறது நீரை வெளியேற்றப்பையும் 1 நிமிடத்தில் மீன் தொட்டியை நிரப்பும் அளவு. நம்ம பார்த்தோம் ஏ நீரை நிரப்பிட்டு இருக்கப்ப பி வந்து நீரை வெளியேற்றிட்டு இருக்கப்ப எவ்வளோ நிமிடங்கள் ஆகும் அந்த மீன் தொட்டியை நிரப்ப 30 நிமிடங்கள். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 1 நிமிடத்தில் மீன் தொட்டியை நிரப்பும் அளவு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அப்போது 30ல் என்னது 1 பங்கு, ரைட்? 30ல் 1 மடங்கு, 30 நிமிடத்தில் 1 நிமிடம் நம்ம எழுதியிருக்கோம். சரி, இப்போ இதுக்கு இதே மாதிரி எழுதிடுவோம். அப்போ 1/A இங்கே -1/B போடுறேன். ஏன்? ஏல தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கு, பி என்ன பண்ணிட்டு இருக்கு, நீரை வெளியே அனுப்பிட்டு இருக்கு பி பம்பு செட். அதனால -1/B இஸ் ஈக்குவல் டு 1/30. சரியா? இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதிருங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் என்ன எழுதிக்கிறேன்னா x இஸ் ஈக்குவல் டு 1/Aன்னு எழுதிக்கிறேன். 1/Aக்கு பதிலாக எக்ஸ்ன்னு அப்போ நம்ம எழுதிக்கலாம். அடுத்து ஒய்யை வந்து 1/Bன்னு எழுதிக்கிறேன். பி எங்க, ஓகேவா? அப்போ 1/Aக்கு பதிலாக எக்ஸ் போடலாம். நீங்கள் 1/Bக்கு பதிலாக என்ன எழுத போகிறீங்க, ஒய்ன்னு எழுத போகிறீங்க. சரி, இப்போ இங்கே பாருங்கள், முதல்ல பாருங்கள், 1/Aக்கு பதிலாக என்ன போடுவீங்க, எக்ஸ். 1/Bக்கு பதிலாக ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/10. ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/10. இதை முதல் சமன்பாடுன்னு கூட வச்சுக்கோங்க. அடுத்து இதை பாருங்கள், 1/Aக்கு பதிலாக எக்ஸ், 1/Bக்கு பதிலாக ஒய், மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/30. இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டெல் கண்டுபிடிக்கணும். சரி, டெல் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, டெல் இஸ் ஈக்குவல் டு இந்த இதில் பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், ஏக்கு முன்னாடி 1 இருக்குது. இங்கே ரெண்டாவது சமன்பாடுலேயும் ஏக்கு முன்னாடி 1 இருக்குது. அடுத்து முதல் சமன்பாட்டில் ஒய்க்கு முன்னாடி 1 மேலேனா 1 இருக்கா அர்த்தம். இங்கே ரெண்டாவது சமன்பாடு ஒய்க்கு முன்னாடி 1 மேலேனா -1 இருக்கா அர்த்தம். வலது பக்கம் இங்கே 1/10 இருக்குது, இங்கே 1/30 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு 1 1, இங்கே என்ன வரும், 1 -1 வரும். சரியா? இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1ஐயும் -1ஐயும் பெருக்கினா என்னப்பா வரும், 1 × -1 -1. நடுவில் மைனஸ் குறி தான், மைனஸ் குறி போட்டுக்கோங்க. அடுத்து இதை 1 × 1 1. இப்போ -1ஐயும் -1ஐயும் என்ன பண்ணணும், ரெண்டு சைடுமே மைனஸோட வந்தால் கூட்டி மைனஸ் குறி போடணும். -2. டெல் இஸ் ஈக்குவல் டு என்னது, -2. அடுத்து டெல் 1இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். டெல் 1னா என்ன பண்ணுவீங்க, இந்த மொதல் காலமில் மட்டும் அந்த வலது பக்கத்துக்கு அதை எழுதிடணும். அப்படி தானே, டெல் 1. அப்போ மொதல் காலமில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் எழுத போகிறோம். என்ன அதுவும் 1/10. அடுத்ததில் என்ன வந்தது, 1/30 வந்தது. அடுத்து இந்த சைடு இருக்கிறது எப்பயும் போல் எழுதிடுங்க. டெல்லில் என்ன இருக்குது, 1 -1. அதை அப்படியே எழுதிருங்க, 1 -1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், 1/10 × -1 என்ன வரும், -1/10. அடுத்து நடுவில் மைனஸ் குறி போடுங்க. 1/30 × 1 1/30. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே பகுதியில் என்ன இருக்குது, 10 இருக்குது. இங்கே பகுதியில் என்ன இருக்குது, 30 இருக்குது. எனக்கு ரெண்டு பக்கமுமே 30 வேணும். அப்போது இந்த இதை நல்லா வச்சுக்கோங்க, எனக்கு பகுதியில் 30 தான் பெரிய நம்பர், இங்கே 30 இருக்குது. அப்போ இதையும் நான் 30 ஆக்கிடலாமா? அப்போ என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கிறேன். சரியா? பகுதியை மட்டும் 3ஆல் பெருக்க முடியாது, தொகுதியும் தான் பெருக்கி ஆகணும். ஓகேவா? அப்போ 3/3ஆல் பெருக்கிறேன். -1 × 3 -3. 10 × 3 30. அடுத்து இங்கே என்ன இருக்குது, -1/30 இருக்குது, அதையும் எழுதிடுங்க. சரி, இப்போ எப்படி இருக்குது, பகுதி ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 30 இப்போ எடுத்துக்கோங்க, ஒரே காமனாக எடுத்துக்கோங்க. -3 -1 எழுதிடுங்க. -3 -1 இது ரெண்டையும் கூட்டுனா என்ன வரும், 4. ரெண்டு சைடுமே மைனஸ் கூட்டி இருக்கனால மைனஸ் போடணும். இப்போ -4/30. சரிப்பா, இது என்னது, டெல் 1. அடுத்து டெல் 2 கண்டுபிடிக்கலாமா? டெல் 2 கண்டுபிடிங்க. என்ன பண்ணுவீங்க, மொதல் இருக்கிறத அப்படியே எழுதணும், 1 1. ரெண்டாவது இருக்கிறதுல வலது பக்கம் இருக்கிறதா எழுதணும். வெறும் 1/10, இங்கே 1/30. இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை. பண்ணுங்கள். 1 × 1/30 1/30. அடுத்து இதை நடுவில் மைனஸ் குறி தானே, மைனஸ் போட்டுக்கோங்க. இங்கே 1/10 இருக்கா, 1/10. இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம பண்ணோம்ல போனதில்ல, 30 எனக்கு பகுதியில் வேணும், ரெண்டு சைடுமே வேணும். அப்போ இங்கே 3 மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கணும். 1/30 -1 × 3 3. 10 × 3 30. சரியாப்பா, 30. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே பகுதியில் என்ன இருக்குது,
பகுதியில் என்ன இருக்குது, நான் இங்கே எழுதுகிறேன், இங்கே இது போக நீங்கள் நேராக எழுதிக்கோங்க. 30. இங்கே என்ன இருக்குது, 1 -3 ஒன்றுமே இல்லைன்னா முன்னாடி ப்ளஸ் இருக்கா, அடுத்த ஒரு நம்பர் ப்ளஸ்ஸோடி இன்னொரு நம்பர் மைனஸோடையும் வந்தால் கழிக்கணும். கழிச்சா 2, எது பெரிய நம்பர் இதுதான், அதோட குறி என்ன மைனஸ், அதை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இங்கேயும் நான் அடிச்சு கொடுக்கலாம். சரியா, 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சு கொடுங்க. 2 2 4, இங்கே என்ன வரும் 15. அப்போ என்ன வரும் -2/15. இங்கேயே அடிச்சு கொடுத்துக்கலாமா, 2 2, இங்கே 15 2 என்ன வரும் 30 வரும். அப்போ -1/15 அடிச்சு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, del 2ஓட வேல்யூவும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எக்ஸோட மதிப்பு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு del 1/del. del 1 மதிப்பு இப்படி தானே, எக்ஸோட மதிப்பு. எக்ஸுன்றது என்னன்னு நம்ம வச்சுக்கிட்டோம், அதாவது 1/a தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்படி தானே, எக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். del 1 மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சிங்க, -2/15 கண்டுபிடிச்சோம். பை டெல்லினோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம், டெல்லோட மதிப்பு -2 கண்டுபிடிச்சோம். அடுத்து பாருங்கள், -2/15 இது வகுத்தலில் இருக்குது, இங்கிட்டு போனால் பெருக்கல்ல, இது மேலே இருக்குது வகுத்தலில் இருக்கப்போ. இங்கிட்டு வகுத்தல்லேருந்து இப்படி பெருக்கல்ல கொண்டுட்டு போனால் என்ன வந்துடும், கீழே வந்துடும். இப்போ -2 என்ன ஆயிடுச்சுப்பா, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும், 1/15. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 1/15. இப்போ அதே மாதிரி ஒய் கண்டுபிடிங்க. ஒய்க்கு எப்படி எழுதுறது, ஒய் இஸ் ஈக்குவல் டு del 2/del. சரியாப்பா, அப்போ del 2ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், -1/15 கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அடுத்து பை போட்டுருங்க. டெல்லோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், வெறும் டெல்லோட மதிப்பு -2, அது இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து -1/15 இன்ட்டு இந்த -2 மேலே இருக்குது, இது கீழே வந்தால் என்ன ஆகும், இப்படி வந்துருமா. சரி, அப்போ -1 × 1 -1 15 2 30. என்ன 30, -30. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் என்ன பண்ணியிருப்போம், கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ இது என்ன வரும், 1/30 வரும். சரியா, புரிஞ்சுதா. எக்ஸும் வந்து 1/15, ஒய்யும் 1/30. ஆனால் நமக்கு தேவையானது என்னது, ஏவும் பியும். ஓகேவா, இப்போ நம்ம அதை கண்டுபிடிப்போம். கொஞ்சம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஈஸி, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/a. அப்படி தானே, எக்ஸும் மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சிங்க, 1/15 கண்டுபிடிச்சோம். அடுத்து 1/a. இது இப்போ 1ஐயும் ஏவையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ 1 × 15 அப்போ ஏயின் மதிப்பு எவ்வளோப்பா, 15. அடுத்து ஒய் கண்டுபிடிங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது, 1/b. அப்போ ஒய்யின் மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம், 1/30 இஸ் ஈக்குவல் டு 1/b. 1 × b b, 1 × 30 அப்போ b இஸ் ஈக்குவல் டு 30. புரியுதா. இப்போ இதை எடுத்து எழுதிடலாமா. ஏ என்ன கண்டுபிடிச்சோம், 15 கண்டுபிடிச்சோம். அப்போ ஏ பம்பு செட்டு தனியாக அந்த மீன் தொட்டியை நிரப்ப 15 நிமிடங்கள் எடுக்குது. சரியாப்பா, அதை எழுதிக்கலாம். ஓகே, ஏ பம்பு ஆனது மீன் தொட்டியை நிரப்ப 15 நிமிடங்கள் ஆகும். சரியா, அடுத்து பி என்ன கண்டுபிடிச்சோம், 30 கண்டுபிடிச்சோம். பி பம்பு ஆனது மீன் தொட்டியை நிரப்ப 30 நிமிடங்கள் ஆகும். அப்படிதானே, இது தனித்தனியா. ஓகேவா, ஏ பம்பு செட்டு தனியாக மீன் தொட்டியை நிரப்ப 15 நிமிடங்களும், பி பம்பு செட்டு தனியாக மீன் தொட்டியை நிரப்ப 30 நிமிடங்களும் ஆகும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்து நான் சம்ஸ் போடுறேன். எல்லா சம்மோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நான் அப்லோட் பண்ணுற சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ இம்பார்ட்டன்ட் அதுவும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் பார்த்து படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.